நடந்தே காமனையா
தேசியம் பாடசாலை நிறுவனத்தை இசைத்து சென்ற மாணவர்களுக்கு எனது நன்றிகளை சொல்லிக் கொண்டோம். இந்த நிகழ்வுக்கு வருகின்ற இவரது அதிபர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அதிதிகள், ஊர் பிரமுகர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் இந்த வழியில் வரவேற்றுக் கொண்டோம். இவர் மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை சமூகத்தினர் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் மத்தியிலே வரவேற்புரை தலைமையேற்பதற்காக அன்போடு அழைப்பது ஒலிவில் அகண்டா மகாவித்தியாலயம் தற்காலத்தில் இந்த வலயத்தில் இந்த மாகாணத்தில் தேசிய மட்டம் வரை பேசப்படுகின்ற நல்ல பெருமிழு காண்கின்ற ஒரு பாடசாலையாக மிகவும் மாறியிருக்கின்றது, உயர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய மற்றவர்களுடைய பொறுப்புகள் என்பவை கல்வி உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதற்கு இந்த பாடசாலை சமூகம் அயராது உழைத்திருக்கிறது. மிகவும் முக்கியமாக இவரது பாடசாலையில் அதிபர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு அவருடைய நிர்வாகத்திலே இந்த பாடசாலை பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை, பல உன்னதமான பெருமதிகளை அடைந்து பலராலும் பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படி இரவு பகலாக இந்த பாடசாலை நேசித்து ஒவ்வொரு வரியால் வாசித்து இந்த பாடசாலையை உன்னதமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இவர் கல்லூரியின் அதிபர் அப்துல் ரஹீம் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah Muhammad bin Abdullah. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனது திருத்தூதர் எமது தலைவர் ஈருலகிலும் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றவர்கள், திகழப் போகின்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அந்த உறுதி தூதரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள் மற்றும் மறுமை நாள் வரை அன்னவர்களை பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவராக எமது இன்றைய நிகழ்வுக்கும், அதாவது அரைகுறையாக உள்ள எமது பாடசாலை மைதானத்திலே உள்ள பார்த்திருப்போர் மண்டபத்தை பூரணப்படுத்துவதற்காக 3 மில்லியன் ரூபாய் 30 லட்சம் ரூபாய்களை இந்த பாடசாலைக்கு ஒதுக்கி அதற்கு முன்னர் கடந்த கண்படப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய்களை எமது பாடசாலையில் காரியாலய தளபாடங்கள் கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கி இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்திருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய
என்றென்றும் இந்த பாடசாலையிலே நாங்கள் கேட்டதோ கேட்கவில்லையோ, கேட்காவிட்டாலும் தாமாக அவருடைய செயலாளர் நௌபரை மகாசர் அவர்கள் வந்து கொள்வார். அப்படி ஒரு அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்களே, அவருடைய செயலாளர் நௌபரை மகாசர் அவர்களே மற்றும் இந்த இடத்திலே எமது பாடசாலையின் அபிவிருத்தி குழுவிலே ஒரு தீவிர செயற்பாட்டாளராக செயற்பட்டு இப்பொழுதும் அதே வேகத்தோடு செயற்படுகின்ற நாங்கள் அன்புக்குரிய ரஹீமங்கள் என்று அழைக்கின்ற அப்துல் லத்தீப் அவர்களே, மேலும் இந்த இடத்திலே பிரசனமாக இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல் பரிபாலன சபை உறுப்பினர்களே, சஹுவா மகளிர் அரபு கல்லூரி அதிபர் ஜலாலுதீன் அவர்களே மற்றும் நமது பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர், பாடசாலை அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர் நிஹால் அவர்களே, பாடசாலை அபிவிருத்தி குழு ஏனைய உறுப்பினர்களே, பாடசாலை பழைய மாணவர் சங்க கௌரவ உறுப்பினர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற அவர்களோடு இங்கு வந்த நலன் விரும்பிகளே, உத்தியோகத்தர்களே, அதே போல அவருடைய மீடியா பிரிவினர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற ஒலிவில் மீடியா நிறுவனத்தின் பிரதிநிதிகளே, எமது பிரதிநிதிகளே, அன்புக்குரிய ஆசிரியர்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவரையும் விழித்து எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு, இது ஒரு நல்லதொரு நிகழ்வு, ஒரு மிகச்சிறந்ததொரு நிகழ்வு, அதற்கு இன்முகத்தோடு பாடசாலை சமூகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் முதலில் வரவேற்றுக் கொண்டும், நான் ஏற்கனவே வெளிப்படையிலே சொன்னதை போல எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக எப்பொழுது தெரிவு செய்யப்பட்டார்கள் அப்பொழுதில் இருந்து அவர்கள் எம்பியாக இருக்கின்ற பொழுதும் சரி, பிரதி அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் சரி, தொடர் முயற்சியாக இந்த பாடசாலைகளே அக்கறை கொண்டவர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மைதானம் ஒரு சாட்சி. அவர்களை நாங்கள் ஒரு இல்ல விளையாட்டு போட்டிக்கு பிரதம அதிதியாக அழைத்திருந்தோம். அந்த நேரம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாடசாலை மைதானத்தின் மிஞ்சிய வேலைகளை எல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் செய்து தருகிறேன் என்று அந்த நேரம் சொன்னார்கள். அந்த நேரம் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டிலேயே சுற்றுமலையில் கட்டப்பட்டிருந்தது, பூரணமாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் பார்த்திருப்போர் மண்டபம் மாத்திரம் பூர்ணப்படுத்தப்படாமல் இருந்தது. அவர்களுடைய அந்த வாக்குறுதியின்படி எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகுதி பகுதியாக நிதி ஒதுக்கீட்டை செய்து வந்தார். இப்பொழுது அதனை பூர்ணப்படுத்துவதற்காக 3 மில்லியன் ரூபாய்களை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அது பூர்ணப்படுத்தப்பட்டால், அதற்குரிய வேலைகள் முடிவடைந்து விட்டால் மிகவும் கவர்ச்சியான, மிகவும் அழகான ஒரு தோட்டத்திலே அந்த பார்த்திருப்போர் மண்டபம் இருக்கும். நமது இல்ல விளையாட்டு போட்டிகள் மாத்திரமல்ல, ஏனைய விளையாட்டு நிகழ்வுகளையும் கூட பார்த்திருப்போர் மண்டபத்தை அலங்காரம் செய்வதற்கு நாம் செலவழிக்கின்ற மேலதிக செலவுகள் எதுவும் இல்லாமல் நடாத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சிறந்த
ஒரு அமைப்பிலே அதனை பூரணப்படுத்துவதற்காக அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அன்புடைய மாணவ மாணவர்களே, இதனை ஒரு சின்ன கைக்கடக்கமான ஒரு வைபவமாக மாத்திரம் செய்யுங்கள் என்று அவர்களுடைய செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நேற்று. அதன்படிதான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சிறிய நிகழ்வாக இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இல்லையென்றால் ஒரு காரிய ஒரு நிகழ்வாக இதனை ஏற்பாடு செய்திருக்க முடியும். அவர்கள் மாணவர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள், ஏனைய மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு சிறிய நிகழ்வாக தான் ஏற்பாடு செய்தது. என்றாலும் ஓலெவல் ஏலெவல் மாணவர்களை மாத்திரம் நாங்கள் இங்கே எடுத்து நமது பாடசாலைக்கு சேவை செய்கின்ற, நமது பாடசாலையின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற மனிதர்கள், அவர்களை பற்றி நமது எதிர்கால சந்ததிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, எமது பாடசாலையை பற்றி தெரியும் உங்களுக்கு. அண்மை காலத்திலே அதனுடைய மாணவர்கள் பாட விதானத்திலும் இணைப்பாட விதானத்திலும் மிகவும் சிறந்த சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றார்கள். இம்முறை மாகாண மட்டத்திற்கு சுமார் 31 நிகழ்ச்சிகளிலே மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் விளையாட்டுப் போட்டிகளில். அதே போல 3 மெடிசின், 3 இ-ஃபேக்கல்டி உட்பட, அதே மாதிரி 6 மேனேஜ்மெண்ட் உட்பட, அதே மாதிரி சுமார் 8 மாணவர்கள் ஆர்ட்ஸ் மேக்சிமம் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி போறது அப்படியான மாணவர்கள் சுமார் 50 மாணவர்கள் வெயிட்டிங் எல்லாம் சேர்ந்தால் 50க்கு மேல ஒரே சிட்டிங்ல 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு நுழைகின்ற தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது எதிர்வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாடசாலையிலேயே இதற்குரிய வகுப்புகள் முற்று முழுக்க நடைபெறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். விஞ்ஞான பிரிவின் வழிகாட்டல் வகுப்புகள் முழுக்க பாடசாலையிலே நடைபெறுகின்றன. அதே போல வர்த்தக பிரிவின் வழிகாட்டல் வகுப்புகள் பின்னேற நேரங்களிலும் கூட ப்ரொஜெக்ட் வகுப்புகள் என்ற பெயரிலே பின்னேறும் நடைபெறுகின்றன. எந்த ஒரு மாணவரும் வெளியிலே செல்வதில்லை. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் ஆர்ட்ஸுக்கும் கூட நாங்கள் பாடசாலைக்குள்ளே அந்த எந்த மாணவரும் வெளியே செல்லாமல் இங்கே படிக்கின்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அப்படி இரவு பகலாக கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆசிரியர் குழாம் என்பதம் வாய்த்திருப்பதுதான் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. எமது பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு பரீட்சைக்கு பின்பும் எமது பாடசாலைக்கு ஒரு கடிதம், பாராட்டு கடிதம். உயர்தர பரீட்சைக்கு பின்னாலும் சாதாரண பரீட்சைக்கு பின்னாலும் அதனுடைய உயர்ந்த மட்டத்திலே நீங்கள் இப்படியெல்லாம் சித்தியடைந்திருக்கிறீர்கள் என்று ஒரு சோமத்துக்கு இல்லாமல் மிக சிறப்பாக சொல்லி, இன்னமாய நீங்கள் சித்தியடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பாராட்டு கடிதங்கள் உண்மையிலே அப்படி ஒரு அக்கறையோடு செயற்படுகின்ற ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் பெற்றிருப்பது ஒரு வரப்பிரசாதம் என்றே நான் கருதுகிறேன். இப்படியான நீங்கள் இந்த பாடசாலையில் அக்கறை செலுத்தி வருவதற்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை கூறி, இன்னும் இந்த பாடசாலைக்கு நீங்கள் பல வகையிலே உதவி புரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாடசாலையை பொறுத்தவரைக்கும் கல்வி ரீதியாக முன்னேற்றுவது எங்கள் கடமை. அதனை நாங்கள் முடியுமான அளவு இந்த பாடசாலையின் சமூகத்தில், அதாவது பாடசாலை சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது
பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி குழு, இந்த ஊர் மக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் செய்து வருகின்றோம். பாட அடைவுகளை முன்னேற்றி வருகின்றோம். பௌதிக ரீதியாக முன்னேற்றுவதற்கு உங்களை போன்றவர்களுடைய உதவிதான் எமக்கு தேவைப்படுகிறது. இன்னும் பல குறைகள் இருக்கின்றன. இது இந்த ஒரே குறையை சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் மாட்டீர்கள் என்று நான் கருதுகின்றேன். அன்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, இப்பொழுது நாம் வருகின்ற பொழுது நீங்கள் எமது காரியாலயம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கை நீங்கள் உயர்த்தி பார்த்தால், தலைவருக்கு பார்த்தால் அரை குறையில் இருப்பது உங்களுக்கு தெரியும். அதே போல எமது பாடசாலையின் உள்ளக வீதி அமைப்பு என்பது மணலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மழை பெய்கின்ற பொழுதும் சேரும் சகதியுமாக அது மாறிவிடுகிறது. மழை பெய்கின்ற பொழுதும் வீதி வகுப்புகளுக்கு செல்கின்ற வீதிகளிலே தண்ணீர் தேங்கி நிற்பதனால் கடுமையான கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். எனவே இதனை நீங்கள் கவனத்திலே கொண்டு நீங்கள் பல பாடசாலைகளுக்கு காப்பட் வீதியை அமைப்பதற்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் என்பதை நமக்கு தெரியும். அப்படி நீங்கள் இந்த பாடசாலையை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல பல பாடசாலைகளுக்கு நேற்று பார்த்தேன். இன்னொரு பாடசாலையிலே நீங்கள் ஒரு கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறீர்கள். அதே போல கம்பூர சாயனா காலேஜிலே அதே மாதிரி செய்திருக்கிறீர்கள். எங்களையும் நீங்கள் கழித்துவிடக் கூடாது என்று உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கும் வகுப்பறைகள் தட்டுப்பாடுகள் மிக கடுமையாக இருக்கின்றன. ஒரு வகுப்பறையை பழைய கட்டடம் ஒன்றிலே, அதாவது கண்டம் பண்ணின கட்டடம், இது இனி பாவனைக்கு பொருத்தமில்லை என்று கண்டம் பண்ணின ஒரு கட்டடத்திலே ஒரு வகுப்பை வைத்திருக்கிறோம். அன்னைக்கு வந்த செட்டி போனார், அந்த இடத்துல போய் போட்டு இது ஏன் நினைச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு கொண்டு கேட்டேன். நாங்க சொன்ன பகுதியை மட்டும் கொஞ்சம் பணப்படுத்தி போட்டு வச்சிருக்கிறோம் வகுப்புன்னு சொன்னோம். அப்ப அவர் என்ன எல்லாருக்கும் தானே பிரச்சனை, அவங்க மாணவர்களுக்கு நடந்தார். எனவே வகுப்பறை கட்டுப்பாடு என்பது கடுமையாக இருக்கிறது. அதனையும் உங்களுடைய கவனத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும் என்று வினயமாக இந்த மாணவர்கள் சார்பாக, இந்த கல்வி சமூகம் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நான் முந்தி பள்ளியிலே நடந்த அந்த கூட்டத்திலே, பள்ளி காரியாலயத்திலே நடந்த அந்த கூட்டத்திலே 2 விடயங்களை உங்களிடம் நான் எட்டி வைத்தேன். ஒன்று, இந்த பெவிலியன் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்பது, அதனை உடனடியாக செய்து விட்டீர்கள், அதுக்கு நிதி ஒதுக்கி விட்டீர்கள். இன்னும் ஒன்று, இதை இந்த கல்வி திட்டம் தொடர்பாக இருந்தார், அதாவது நேஷனல் ஸ்கூல், மாகாண ஸ்கூல் என்ற அந்த பாகுபாடு தொடர்பாக இருந்தார். நேஷனல் ஸ்கூல் பகுதிக்குள்ளே நீங்கள் இந்த பாடசாலையை கொண்டு வர வேண்டும் என்று விரைவாக கேட்டுக்கொள்கிறோம். 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக
அதாவது புதிய கல்வி சீர்திருத்த யோசனைகளின்படி தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் என்று இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரே குடையின் கீழ் மாகாணத்துக்கு கொண்டு வர போறாங்க கதவு விதிக்கு. அப்படி இல்லாமல் இதே கல்வி திட்டம் இதே பாடசாலை முறைமை செல்லுமாக இருந்தால் தேசிய பாடசாலைகள் என்ற வகுதிக்குள் எமது பாடசாலையை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரைவாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இதனை நாங்கள் உங்களிடம் சொல்வதற்கு காரணம், அண்மையிலே கல்முனை பாலிகா அதாவது மஹ்மூத் பாலிகா மகா வித்தியாலயத்தை தேசிய பாடசாலையாக உயர்த்தி காட்டிய ஒரு செயல் வீரர் நீங்கள். எனவே நாங்கள் உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். தேசிய பாடசாலை நாங்கள் மாறுவதற்கு விரும்புகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், தேசிய பாடசாலைகள் என்று சொன்னால் வள ஒதுக்கீடுகள் மிகவும் அதிகமாக நடைபெறுகின்றன என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடும். எனவேதான் எமது பாடசாலை இருக்கிற தகுதிகள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது. வண்டேபி பாடசாலை மிகச்சிறந்த பொறுப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை ஆக்குவதற்குரிய ப்ரொபோசலை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம், தயார் படுத்தியிருக்கிறோம். சுமார் 4 வருடத்துக்கு முன்னரே இதனை தயார்படுத்தி இருக்கிறோம். எனவே நீங்கள் இதனை செய்து தருவீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி எங்களுடைய பாடசாலையிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. இறுதியாக இன்னொரு கோரிக்கை, எமது அதாவது பேன்பாட்டிய குழு அதே போல கடெட் இதற்கு பொறுப்பான இங்கே ஒரு சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதில் பழக்கக்கூடிய கியாஸ் அவர் இப்போது ஞாபகப்படுத்தி போனார் என்று சொன்னார். சார், கடெட்டுக்குரிய உடுப்புக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி ஒன்று கேளுங்க சார். அவர் யாரோட கூட அதை ஞாபகப்படுத்துவார். எனவே தயவு செய்து அதனையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முக்கியமாக உள்ளக நீதி அமைப்புக்கு நீங்கள் முடிந்த விரைவில் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எமது அழைப்பை ஏற்று வந்தமைக்காக உங்களுக்கு மாத்திரமன்றி இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லோருக்குமே நன்றி கூறி எல்லாரும் அல்லாஹுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எமது பாடசாலை அதிபர் தன்னுடைய வரவேற்பு தலைவர்களில் இந்த பாடசாலையுடைய தேவைகளை அழகாக முன்வைத்திருந்தார். இந்த பிராந்தியத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பாடசாலைகளுக்கு அளப்பரிய சேவைகளை ஆற்றிக் கொண்டு துணிச்சலோடு முன்முறமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எச்.எம். ஹரிஸ் அவர்களை வேண்டுகோள் விடுத்து தன்னுடைய உரைகளிலே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். நிச்சயமாக அவைகள் இறைவனின் நாட்டத்தோடு நடைபெறும் என்று நாம் நம்புகின்றோம். அவரது சித்தப்படி இந்த பாடசாலை தேசிய பாடசாலையாக உள்ளிருக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் என்பதையும் நாங்கள் இந்த நிலையில் ஞாபகப்படுத்தி நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி கூறுகின்றோம். பாடசாலை சமூகம் இங்கு வருகின்ற பிரதமர் அதிதி பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவப்படுத்த ஒரு சிறிய ஏற்பாடை செய்திருக்கின்றது. எமது பாடசாலைகளுடைய மைதானத்தை சுற்றி மதில்களை அமைத்து அதற்கு ஒரு காற்று மண்டபத்தை அமைத்து அதை இப்போது புனர் நிர்மாணம் செய்வதற்காக 30 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதன் நிர்மாண பணியை ஆரம்பித்து வைத்துவிட்டு இந்த பாடசாலைகளுடைய நிர்வாக அமைப்புக்கு தேவையான தளபாடங்களுக்கு 4 லட்சம் ரூபாயை தன்னுடைய பங்குல நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து இப்படி ஒவ்வொன்றாக இந்த பாடசாலை மீது நேசம் கொண்டு அவர் பல்வேறுபட்ட சேவைகளை தன்னார்வ முயற்சிகளை ஒதுக்கீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை இந்த பாடசாலை சமூகம் நன்றியோடு பாராட்டுகிறது. இப்போது இன்றைய ஒலிவிலகுண மகாவித்தியாலயத்திற்கு வருகை தந்து மைதானத்தின் பாத்திருக்க மண்டபத்தின் புனர் நிர்மாண பணியை தொடங்கி வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எச்.எம். ஹரிஸ் அவர்களை வரவேற்றி வாழ்த்தி
வாசிக்கப்படும் வாழ்த்துப்பா இது. மேகத்தின் சேவை மலை, மேகத்தின் சேவை மலை. கல்முனை வானத்தில் கருக்கொண்ட மலைவேகம், கல்முனை வானத்தில் கருக்கொண்ட மலைவேகம் ஊரெங்கும் மழை பொழிய தணிந்து போகிறது கடல் தாகம். கல்முனை வானத்தில் கருக்கொண்ட மலைவேகம் ஊரெங்கும் மழை பொழிய தணிந்து போகிறது கடும் தாகம். சேற்று வயல் சிரிக்கிறது, செந்தாமரை செழிக்கிறது, நேற்று வரை சூழ்ந்திருந்த புழுக்கம் அது ஒழிக்கிறது. மாற்றம் காணும் ஹரிஸ் என்னும் மேகத்தால் புது வெள்ளம் பிறக்கிறது. சேற்று வயல் சிரிக்கிறது, செந்தாமரை செழிக்கிறது, நேற்று வரை சூழ்ந்திருந்த புழுக்கம் அது ஒழிக்கிறது. மாற்றம் காணும் ஹரிஸ் என்னும் மேகத்தால் புது வெள்ளம் பிறக்கிறது. மக்கள் சேவகனாகி, மகத்துவ காவலனாகி, சிக்கல் தீர்க்கும் சீரிய நாயகனாகி, விக்கல் கொண்டோருக்கும் விரைந்துதல் தண்ணீராகி, எக்காலம் எதைச்சூடும் எங்கள் ஹரிஸ் எம்பி வாழ்க. மக்கள் சேவகனாகி, மகத்துவ காவலனாகி, சிக்கல் தீர்க்கும் சீரிய நாயகனாகி, விக்கல் கொண்டோருக்கும் விரைந்துதல் தண்ணீராகி, எக்காலம் எதைச்சூடும் எங்கள் ஹரிஸ் எம்பி வாழ்க. பெருந்தலைவர் அஸ்ரவது பெரும் பயணம் போராடி, மரம் வளர்க்க நீரூற்றி வியர்வை சிந்திய உழைப்பாடு, கரத்தூக்கி கட்சி வளர உடன் சேர்த்த விவசாயி. பெருந்தலைவர் அஸ்ரவது பெரும் பயணம் போராடி, மரம் வளர்க்க நீரூற்றி வியர்வை சிந்திய உழைப்பாடு, கரம் தூக்கி கட்சி வளர உடன் சேர்த்த விவசாயி. கடும் புயலில் வாடிய நம் சமூகத்தை நடுநிசையில் காக்க கண் விழித்து ஓடிய பரசாலி. கடும் புயலில் வாடிய நம் சமூகத்தை நடுநிசையில் காக்க கண் விழித்து ஓடிய பரசாலி. கருணை இவருக்கு ஊற்று, தருணம் வந்தால் இவர் குரல் கொடுக்கும் காற்று. கருணை இவருக்குள் ஊற்று, தருணம் வந்தால் இவர் குரல் கொடுக்கும் காற்று. துணிச்சல் கொண்ட இவரின் பயணத்தால் எரிச்சல் கொண்டோருக்கு கழிச்சல் காய்ச்சல். துணிச்சல் கொண்ட இவரின் பயணத்தால் எரிச்சல் கொண்டோருக்கு கழிச்சல் காய்ச்சல். சேவை மலைக்கு பஞ்சமில்லை, சேவை மலைக்கு பஞ்சமில்லை. தேவை உடைய பூமியிலே பொழிகின்றார் கொஞ்சமில்லை. சேவை மலைக்கு பஞ்சமில்லை, தேவையுடைய பூமியிலே பொழிகின்றார் கொஞ்சமில்லை. பூவை போலே மனசு யார் மீதும் வற்றவில்லை, பூவை போலே மனசு யார் மீதும் வற்றவில்லை. உனது பொழிவில், உனது மலை பொழிவில் நனைந்து தலைக்கிறது நன்றாக நோக்கி பெருகிருச்சம். உனது பொழிவில் நனைந்து தலைக்கிறது அம்மா எனும் இந்த பெருகிருச்சம். மைதானத்தின் சுற்றுமதில் உனது பெயர் சொல்லி காவலானது. மைதானத்தின் சுற்றுமதில் ஒரு பெயர் சொல்லி காவலானது. அதை பார்த்திருக்கும் மண்டபம் உன்னை பார்ப்பதற்கு ஆவலானது. மைதானத்தின் சுற்றுமதில் உன் பெயர் சொல்லி காவலானது. அதை பார்த்திருக்கும் மண்டபம் உன்னை பார்ப்பதற்கு ஆவலானது. பல பாடம் கற்றுள்ள கல்லூரி தேவைக்கு தளபாடம் வழங்கி வைக்க, பல பாடம் கற்றுன்ற கல்லூரி தேவைக்கு தளபாடம் வழங்கி வைக்க நிதி ஒதுக்கினார். பல்வேறு சிற்பங்களை பாடசாலை வளாகத்தில் சேவையாய் ஒதுக்கினார். பல பாடம் கற்றுன்ற பாடசாலை தேவைக்கு தளபாடம் வழங்க நிதி ஒதுக்கினாய். பல்வேறு சிற்பங்களை பாடசாலை வளாகத்தில் சேவையாய் ஒதுக்கினார். ஹம்ரா மண்ணுக்கு சேவை மலை தருகை, ஹம்ரா மண்ணுக்கு சேவை மலை தருகை. எங்கள் பூங்கா வளர்ச்சி, இம்மண்ணில் திடீரென்ற வேகத்தின் வருகை எங்கள் மனம் மகிழ்ச்சி. ஹம்ரா மண்ணுக்கு சேவை மலை தருகை, எங்கள் பூங்கா வளர்ச்சி. இம்மண்ணில் திடீரென்று வேகத்தின் வருகை, இந்த ஹரிஸ் என்னும் வேகத்தின் வருகை எங்கள் மனம் மகிழ்ச்சி. ஹம்ரா ஒரு இனிய கவிதை.
ஒரு இனிய கவிதை ஆர்வத்தோடு வாசிக்கிறார். அம்ரா ஒரு கண்ணிய தாய், ஆதலால் நீ நேசிக்கிறார். இன்னும் இன்னும் மழை பொழியவே இந்த மண்ணுக்கு யோசிக்கிறார். அம்ரா ஒரு இனிய கவிதை ஆர்வத்தோடு வாசிக்கிறார். அம்ரா ஒரு கண்ணிய தாய், ஆதலால் நீ நேசிக்கிறார். இன்னும் இன்னும் மழை பொழியவே இந்த மண்ணில் யோசிக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினரே, பாராளுமன்ற உறுப்பினரே, ஊராளும் உனது பேச்சாற்றல். பாராளுமன்ற உறுப்பினரே, ஊராளும் உனது பேச்சாற்றல் என்றும் பேராளும் அது நலப்பாளும் என்றாலும் அது ஊராளும் உனது பேச்சாற்றல் என்றும் பேராளும் அது நலப்பாளும் என்றாலும் முன்றலில் பூத்த பூமரத்தில் தென்றலாகி தவழ முறை, முன்றலில் பூத்த பூமரத்தில் தென்றலாகி தவழ முறை. பாராளுமன்றமே போற்றட்டும், பாராளுமன்றமே போற்றட்டும், உன் பெயர் சொல்லி காலம் ஒளி தீபம் ஏற்றட்டும். பாராளுமன்றமே போற்றட்டும், உன் பெயர் சொல்லி காலம் ஒளி தீபம் ஏற்றட்டும். அப்துல் ரஹீம் அதிபரோடு அகக்கூத்து வரவேற்கும் அல்ஹம்ரா சமூகத்தின் அமுதமலை வாழ்த்துக்களில் அப்துல் ரஹீம் அதிபரோடு அகக்கூத்து வரவேற்கும் அல்ஹம்ரா சமூகத்தின் அமுதமலை வாழ்த்துக்கள் இவை என்று இவர் அல்ஹம்ரா மகாவித்தியாலயத்திற்கு வருகிறது. இந்த பாடசாலை மைதானத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநில அமைச்சர் கோதரை ஹரிசன் அவர்களை வாழ்த்தி வரவேற்று வாசிக்கப்பட்ட இந்த வாழ்த்துப்பாவை எமது மகாவித்தியாலயத்தின் அதிபர் அவர்கள் இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பாக வழங்கி கௌரவிக்கின்றார். முதலில் பொன்னாடை போற்றி இந்த அதிதிகள் துணை சூழ்ந்திருக்க பொன்னாடை போற்றி முதலில் கௌரவிக்க, அதனைத் தொடர்ந்து இந்த வாக்கு உடலை வழங்கி கௌரவிக்கின்றார். எமது பாடசாலைக்கு வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஹரிசன் அவர்களை வாழ்த்தி அடுத்த ஒரு வாழ்த்து மடலை எமது அதிபர்கள் வழங்கியிருக்கின்றார். அடுத்து இந்த பாடசாலையை நேசிக்கின்ற, என்றென்றும் கவிதையால் வாசிக்கின்ற எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் இந்த பாடசாலைகளின் தேவைகள் அடங்கிய மற்றொரு மகஜரை இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பாக எங்களது அதிபர் அவர்கள் இப்பொழுது எனது பிறந்தவாளி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹரிசன் அவர்களுக்கு இந்த மகஜரை கையளிக்கின்றார். அவற்றை நிறைவேற்றி வைக்க எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை வேண்டிக்கொள்கிறோம். தொடர்ந்து எமது உரிமையில் ஜும்மா பள்ளிவாசல் பரிபாலன சபை சார்பாக இங்கே ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்காக வருகின்ற ஒரு சதுவா பள்ளிவாசல் கல்லூரியின் அதிபர், எமது நிர்வாக பள்ளிவாசல் நிர்வாக சபையின் உறுப்பினர் அஷேக் ஜவான் சபை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய பாடசாலைகளுடைய அதிபர் அவர்களோடு இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பங்கேற்றிருக்கிற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ HM ஹரிஸ் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே விதித்துக் கொண்டு அவர்கள் இருவரோடும் இங்கு சமூகம் வைத்திருக்கின்ற அவர்களுடைய பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர் நலன்விரும்பிகள் எல்லோரையும் விழித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுக்கு உயர் இமாம் பள்ளிவாசலுடைய சீஃப் மதிப்புக்குரிய சிரேஷ்ட பொறியியலாளர் ராப் இன்ஜினியர் அவர்களுடைய அழைப்பின் பேரு அதன் உறுப்பினர்கள் நாங்கள் இங்கு சமூகம் அளித்திருக்கிறோம். சமூகம் அளித்திருப்பதனுடைய நோக்கம் மிக அண்மையில்
பள்ளிவாசலுக்கு சொந்தமான காரியாலயத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அந்த ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலில் ஒரு காத்திரமான சிந்தனை முன்வைக்கப்பட்டது. ஜும்மா பள்ளிவாசலுடைய வருமானத்தை அதிகரிக்கும் பொழுது சோலார் மின்சார உற்பத்தியை நாங்கள் செய்வதன் மூலமாக ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பள்ளிகளுக்கு மூலம் பணி செய்கின்றவர்களுக்குரிய சம்பளங்களை வரைய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் ஜும்மா பள்ளிவாசல் சார்பிலே முன்வைத்தோம். எங்களிடத்திலே 20 நாட்கள் அவகாசம் பெற்றார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களோடு நடந்த அந்த சிந்தனை பரிமாற்றத்திலே உடனடியாக அந்த 20 லட்சம் ரூபாய் ஜும்மா பள்ளிவாசலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த சோழப்பட கிணறும் பூர்த்தி செய்யப்பட்டு அது தற்போது சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்வது தற்போது மாதம் 60,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பெருந்தொகை பணத்தை வருமானமாக ஊட்டுகின்ற காக்கின்ற ஒரு திட்டத்தை ஜும்மா பள்ளிவாசலுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களுடைய சார்பு அந்த ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாக சபையினுடைய வேண்டுகோளை ஏற்று 20 தினங்களுக்குள் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து கௌரவித்தமைக்காக வேண்டி ஜும்மா பள்ளிவாசல் சார்பில் இந்த ஊர் மக்கள் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா பள்ளிவாசல் பரிவார சபை சார்பாக உதவிய அஷீம் துராணி சபை அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொடுத்தோம். எனது இந்த அபிவிருத்தி பணி நீதி ஆவண கடிதங்களை சமுதாயமாக கையளிக்கின்ற நிகழ்வு எனது அதிபர் அஷீமுத்தி அப்துல்லாஹி அவர்களிடத்தில் சமுதாயமாக இந்த வருகை தந்த எங்களுடைய பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹாரிஸ் அவர்கள் அதனை சமுதாயமாக கையளிப்பார். அதேபோன்று ஒரு ஜும்மா பள்ளிவாசல் அபிவிருத்திக்கான அந்த ஆவண கடிதங்கள் வழங்கி வைக்கப்படுகிறது. அதனை ஒரு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்துறையினர் கையளிக்கப்படுகிறது. அதனை பரிமாற்ற சபை உறுப்பினர்கள் அவற்றை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து உங்கள் மத்தியில் உரை நிறுத்துவதற்காக இன்று எமது பாடசாலை வயதிலிருந்து மகாவித்யாலயத்தின் மைதான வார்த்திருக்க மண்டலத்துக்கான முதல் நிர்வாண பணிகளை ஆரம்பித்து வைத்துவிட்டு இவர் பாடசாலை வளாகத்தில் என்ன தேவைகள் இருப்பது என்பதை கண்டறிந்து இங்கே நிரூபிக்கிறது. இவரது பிரதமரின் இன்னும் சேவைகளால் இந்த மக்களை கவர்ந்த எந்த மக்களுடைய சேவகனால் கடமையாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை உங்கள் மத்தியிலே ஒரு நிகழ்ச்சி அடைகின்றோம். என்னுடைய அல்ஹம்ரா மகாவித்யாலயத்தின் அதிபர் ரஹீம் அவர்களே, இந்த நிகழ்வில் கடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒரு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பாகவும் மற்றும் என்னுடைய உலமா சபை சார்பாகவும் கண்ணியமிக்க ஜனாதிபதி அவர்களே மற்றும் என்னுடைய பிரதிய செயலாளர் அவர்களே, என்னுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முக்கியஸ்தர் அல்ஹம்ரா பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர் சௌரவ் லத்தீப் அவர்களே மற்றும் என்னுடைய கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் உதா அமர் அவர்களே,
உங்களுடைய முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் PD ஜமால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடைபெறுத்துகின்ற ஒளிவில் மண்ணின் இலக்கிய ஆளுமை எங்களுடைய அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியை நடைபெடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர் மகாதீப் அவர்களே, என்னுடைய சிரேஷ்ட ஆலோசகர்கள் பின்னால் இருக்கின்றார். உங்களுடைய அதிபர் நௌஷாத் அன்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மேடையில் இருக்கின்ற ஒளிவில் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள், அதே போன்று வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், பாடசாலையில் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பாடசாலை பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், எங்களுடைய பாடசாலை மாணவ மாணவிகள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஒளிவில் மண்ணின் இன்று பெரும் கல்விக்கூடமாக இருக்கின்ற ஒளிவில் அல்ஹம்ரா வித்தியாலயத்தின் மைதான அபிவிருத்தி தொடர்பான நிதியை கைவிடுகிற அந்த நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்வதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒளிவில் மன்னர் என்ற பொழுது தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் தன்னகத்தை ஒரு நாமத்தை கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டின் பெரும் புகழ்பூத்த பல்கலைக்கழகம் இந்த மண்ணில் இருக்கின்றது. அதன் காரணமாக இன்று பெரும் கல்விமான்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியான பெரும் கல்விக்கூடமாக ஒளிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயம் இன்று பெரும் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று குறுகிய காலத்தில் இந்த பாடசாலையிலிருந்து பல மாணவ மாணவிகள் மருத்துவத்துறை, பொறியியல் துறை, ஏனைய வணிகத்துறை, சட்டத்துறை என்று ஒரு பெரும் சாதனைகளை படைக்க ஆரம்பித்திருக்கின்றதையிட்டு மாவட்டத்தின் மக்கள் பிரேமி என்று ரீதியில் அவங்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த பாடசாலையுடைய பௌதிக தேவைகள் சம்பந்தமாக என்னுடைய அதிபர் அவர்கள் மிக தெளிவாக நடத்தி குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையில் ஒரு கல்விக்கூடம் அபிவிருத்தி செய்து அதனூடாக மாணவர்களுடைய நலன்கள், அவர்களுடைய கல்விக்கு தேவையான சூழல் உருவாக்கப்பட செய்வது ஒரு அரசின் கடமை. அது அரசின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாக இருக்கின்றது. இருந்தும் துறைசோசமாக இவருடைய நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, கொரோனா நெருக்கடி போன்றவற்றின் காரணமாக கடந்த 4 வருட காலமாக எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ இந்த நாட்டில் ஒரு சிறு அபிவிருத்தியை கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் இன்று இந்த நாட்டில் ஓரளவு நெருக்கடிகள் தீர்க்கப்பட்டு அபிவிருத்திக்கான நிதிகளை இன்றைய ஜனாதிபதி அவர்கள் ஒதுக்க முற்பட்ட பொழுதும் துரதிர்ஷ்டவசமாக எதிர்கட்சியில் இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நிதியை பெற முடியாமல் இருந்தது. இந்த நிலையை மாற்றுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் நாங்கள் நேரடியாக சென்று எமது இந்த கரையோர பிரதேசத்தில் மக்களின் அவலங்கள், பிரதேசங்களின் தேவைகள் பற்றி
தெளிவாக எடுத்துக்கூடியதன் காரணமாக இன்று கட்டம் கட்டமாக சில நிதி ஒதுக்கீடுகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த முதல் 2 கட்டங்களிலும் இந்த மண்ணில் எங்களுக்கு தேவையான சில நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். பாடசாலையுடைய அது காரியாலய தளவாட தேவை, அதே போன்று எங்களால் ஆரம்பிக்கப்பட்ட மைதான அந்த பாத்திருப்பு மண்டபம், நாங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட இப்பொழுது ஒரு குறையாக இருக்கின்ற நிலைமையை மாற்றி அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கான நிதியும், அதே போன்று இந்த மண்ணில் எங்களுடைய தலைமை கூடமாக இருக்கின்ற ஒரு ஜும்மா பெரிய பள்ளிவாசனுடைய அந்த மின்சாரம் சோழர் அந்த உபகரணங்களை கூட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு, அதே போன்று எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒளிவிலில் வேறு சில பாடசாலைகள் பொது அமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் செய்திருந்தோம். இந்த 2ஆம் கட்டத்தில் எங்களுடைய அட்டாளத்திலே பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து எங்களுடைய இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக, அவர்கள் விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக அனைத்து கழகங்களுக்கும் கட்சி வேறுபாடுகளின்றி பெருமளவான நிதியினை முதல் தரமும் கொடுத்து 2ஆம் தரமும் கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இப்பொழுது பிரேசத்துக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு வந்த பொழுது இந்த மண்ணில் இருக்கின்ற இன்னும் சில பாடசாலைகள் பொது நிறுவனங்களுடைய தேவைகள் பற்றி பேசியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒளிவில் மண் என்பது எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எங்களுக்கு உரமூட்டிய மண். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை இந்த சமூக போராட்டத்தில் முதல் அங்கீகரித்த மண். தலைவருடைய சிந்தனைகளையும் தலைவருடைய வழிகாட்டுதலையும் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் பலம் பெற செய்வதற்காக முதல் முன்கள போராளிகளாக இந்த ஒளிவில் மண்ணில் இருந்த மக்கள் முன்வந்தார்கள். நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக அன்று தலைவருடன் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது இந்த மண்ணில் இருந்த சமூக உணர்வும் விடுதலை வேட்கையும் போர்க்குணமும் இந்த நாட்டில் எந்த மண்ணிலும் நாங்கள் காணப்படவில்லை. ஏனென்றால் அன்று நமது பிராந்தியத்தில் பலமாய்ந்த கேபினட் அமைச்சர்கள், பலமாய்ந்த அரசியல் தலைமையில் இருந்த பொழுது எங்களுக்கு அபிவிருத்தியை விட சலுகைகளை விட இந்த நாட்டு முஸ்லிம் சமத்துக்கென்று ஒரு பெரும் இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அன்று முஸ்லிம்கள் மூதிலும் கல்முனையிலும் காத்தாங்குடியிலும் கொல்லப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கு இடையும் இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவரை உருவாக்கிய இந்த மண் வரலாற்றில் எப்பொழுதும் ஒளிவில் மண்ணின் அந்த தியாகமும் பங்களிப்பும் இந்த நாட்டின் அரசியல் தலைமைகளிடம் வேறென்று இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவேதான் இந்த கட்சியுடைய பெரும் பிரதி தலைவர் என்ற ரீதி நாங்கள் ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை இன்னும் 2 மாதங்களில் எதிர்நோக்க இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய சமூகத்துக்கான தேவைகள், எங்கள் சமூகம் அடைய வேண்டிய உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக விவாதிக்க வேண்டிய காலம்தான் இது. அபிவிருத்தி என்கின்ற பொழுது தெற்குக்கு ஒரு அபிவிருத்தியும் கிழக்குக்கு ஒரு அபிவிருத்தியும் நாங்கள் நடைபெறுவதற்கு இடமளிக்க முடியாது. இன்று தென் மாநகரத்தில் அந்த மக்களிடையே இலக்கை வைத்து
இன்று அரசும் தனியார் நிறுவனங்களும் பல திட்டமிடல்களை செய்கின்றது. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இன்று அரசாங்கம் IMF உலக வங்கியுடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. அரசு நியமனங்களை நாங்கள் புதிதாக நியமிக்க மாட்டோம், அரசு ஊழியர்களை இன்னும் குறைப்போம் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்திருக்கின்ற பொழுது எங்களுடைய படித்த பட்டதாரிகள் ஏனைய உயர்தரத்தை சித்தி அடைந்தவர்கள் அரசு நியமனங்களை பெறுவது ஒரு ஒட்டக்கனியான விடயமாக மாறுகின்ற பொழுது இந்த நாட்டில் முதல் பாதிக்கப்படுகின்ற ஒரு மாவட்டம் மாகாணம் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம். ஏனென்றால் அந்த பிரச்சனை மேல் மாகாணத்தில் இருப்பவர்களுக்கு வரப்போவதில்லை. ஏனென்றால் தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டு கம்பெனிகள், தொழிற்சாலைகள், IT, பெட்ரோல், அதே போன்று கொழும்பு ஸ்போர்ட் சிட்டி திட்டம் என்று பல்வேறு ஒரு தன்னிறைவடைந்த ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற இளைஞர்களும் பட்டதாரிகளும் வெளிவருகின்ற பொழுது தொழில் வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று அடுத்த நகர்வில் எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய தொழில் வாய்ப்பு எதிர்காலம் என்ன என்பது பற்றி ஒரு கேள்விக்குரிய நிலை வருமோ என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் அதற்கான பரிகாரத்தை காண வேண்டிய பொறுப்பு அரசியல் தலைவர்களுக்கு இருக்கின்றது. இதொன்றும் இமயமலையில் நாடு இருக்கின்ற வேலை அல்ல. எங்களுடைய சமூகம் எங்களுக்கான ஆணையை தருகின்ற பொழுது அந்த ஆணையை வைத்து பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. வெறுமனே நாங்கள் ஒரு அமைச்சை எடுத்தோம் அல்லது ராஜாங்க அமைச்சு எடுத்தோம் என்று கடமையை கழித்து விட்டு சொல்ல முடியாது, சாட்டுகளை சொல்ல முடியாது, காலத்தை கடத்த முடியாது என்றால் எங்களுடைய கண்ணிமிக்க மோனை ஜலாண்டி மோனை அவர் இருக்கின்றார்கள். எப்படி மார்க்கத்தில் ஈமானும் தர்பாவும் என்பது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இஸ்லாமிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களை உருவாக்க முடியுமோ அதே போன்று அரசியலையும் அரசியல்வாதிகள் ஒரு தேர்தல் கேட்டோமா, MP ஆனமா, அமைச்சர் ஆனமா என்றிட்டு நாங்கள் ஒரு போல் உச்சிக்கு வந்துவிட்டோம் என்று அதோட கடமை முடித்து விட்டது என்று எண்ணினோம் என்றால் சமூகத்துடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. எப்படி மார்க்கத்தில் ஈமானும் தர்பாவும் உள்ளத்தில் இருக்கின்றதோ அதே போன்று அரசியல்வாதிகளிடமும் அரசியல் தலைமைகளிடமும் நாங்கள் ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, எங்கள் மக்களுக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு பயந்தவர்களாக, உயிரோட்டமாக சமூக தியாகத்தில் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் பல சாதனைகளை செய்ய முடியும். அதாவது ஈமான் தக்வா போன்று உள்ளத்தில் நாங்கள் அந்த விடயத்தை முன்னிறுத்தி சமூகத்துடைய பிரச்சனைகளை ஆவணமாக்கி நாங்கள் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் பேசுகின்ற பொழுது அந்த இடத்தில் உத்தரவாதத்தை நாங்கள் பெற முடியும். தமிழ் சமூகத்தை பாருங்கள், இன்று வடமாகாணத்தில் பிரிந்திருக்கின்ற தமிழ் கட்சிகள் என்று ஒரு ஒற்றுமைப்பட்டு இன்று அவர்கள் எங்களை விட அட்வான்ஸா சிந்திக்கின்றார்கள் பொது வேட்பாளர். இப்ப என்ன நடக்கும்? கொழும்புல இருக்கிற சஜித் பிரேமதாசாக்கும் பயன்பெறும், ரணிலுக்கும் பயன்பெறும். நமக்கு வடகிழக்கில் இருக்கிற தமிழ் வாக்குகள் 15 லட்சம் வராமோடுமோ, வராமோட்டா நாங்க எப்படி வெல்ற என்ற பிரச்சனை வரும். உடனடியா இப்ப அவங்களோட பிரதிநிதிகள் இப்ப போய் அந்த கட்சியோட பேசுவாங்க. இந்திய அரசாங்கம் வந்து தலையிடு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இன்னும் வேட்புமனுக்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய சமூகத்தில் அதற்கான கலந்துரையாடல்கள் கூட இல்லை. இந்த மாவட்டத்திலே எடுத்துக்கொண்டாலே 1000 பிரச்சனை இருக்கு. கல்முனை நகரத்தில் பிரச்சனை, இந்த ஆடி நகரத்தில் பிரச்சனை, கரங்கோல பிரச்சனை, கொத்தியில் போதுமான பிரச்சனை.
எங்கட அபிவிருத்தி ரீதியாக கேட்டால் எங்களுடைய பாடசாலை 1000 தேவைகள் இருக்கின்றது. அதே போன்ற எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவு காலம் நாங்கள் சாட்டு எனக்கு அது விருப்பம் இல்லை. நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம். ஒரு ஜனாசா ஒரு பைத்தியாரன் ஒரு மையத்தை பத்தடிக்காரன்னா பார்த்துக்காரு. அதுக்கு தீர்வு எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? ஒரு கோட்டப்பாங்கிற ஒரு பைத்தியம் போட்டு நாட்டில் இருந்துச்சு. ஜனாசா பத்த வச்சுக்கு இருந்தால் நாங்கள் அதை 2 அறிக்கையை விட்டு கூட பார்லிமெண்ட்ல சேட்டை கலட்டி பேசினா பிரச்சனை முடிஞ்சிருப்போம். மௌத்தான குடும்பத்தில் அந்த ஒரு உமா வாப்பா மௌத்தானா அந்த பிள்ளைகளுக்கு வழி தெரியும். நம்ம உம்மாட வாப்பட மயத்தை கொண்டு போர்வையில் 10 வச்சு சாம்பலை தர போறாண்டா அது தாங்கி இருப்பான். அப்படி எல்லாரும் எல்லாரும் இந்த நாட்டில் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒரு போர்க்களத்துக்கு தற்கொலை படைதாரிகள் ஒன்று காலடி வைக்க பொழுது பல வசைபாடுகள் அரிசமி காசு வாங்கிட்டார் அல்லது அமைச்சராக அது என்ன படைச்ச அல்லாவுக்கு தான் தெரியும். நாங்க காசு வாங்கியிருந்தா அல்லது பதவிக்கு ஆசைப்பட்டு பதவி எடுத்திருந்தா அதுதான் நேரம் எங்களை தண்டிப்பதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணு இந்த ரணிலே ஜனாதிபதி அந்த அரசியல வெற்றி பெறாமல் விட்டாலே நாங்களும் இந்த மேடையில வந்து பேசியிருந்தோம். அதுவே ஒரு சாட்சியம். ரணில் அந்த அரசனை ஊடாக கோட்டா திறக்கப்படாமல் ஜனாதிபதியாக ரணில் வராமல் இருந்தால் இன்று இந்த மண்ணில் நாங்கள் உலாவ முடியாது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். எங்களுடைய நியத்து சரியாக இருந்தபடினால் அரசியல ஊடாக கோட்டா திறக்கப்பட்டு ரணில் ஜனாதிபதியாக அந்த ஜனாதிபதி ஊடாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் ஜனாசாவுடைய கூட பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானை சென்று அவர் இந்த நாட்டுக்கு வந்து அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் கோட்டபாயை வலியுறுத்தி வற்புறுத்தி நான் அந்த நாட்டுக்கு வெளியே போறதுக்கு இடையில நீங்க தீர்வு வரும். எப்படி அதான் இருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப்ல விக்கெட் எடுத்து கப்ப தூக்குற மாதிரி. நான் அந்த காலையில 10 மணி கோட்டாவை இப்ராஹிம் சந்திக்க அவர் சொன்னார், நான் அந்த 7 மணிக்கு இந்த பிளைட் நீக்கி அதுக்கிடையில நீங்க ஒரு முடிவு சொல்லணும். எங்களை முஸ்லிம் எம்பிமார சந்தில ஹோட்டல்ல 4 மணிக்கு இம்ரான் சந்திக்க பிள்ளைகள் ஜூப் டீம்ல மாத்திரமே அந்த அவர் கிரிக்கெட் விளையாட 4 மணிக்கு தஸ்மணியோட எங்களோட காய்ச்சிக்கிறீங்க. அங்கிருந்து வெளிநாட்டு அமைச்சர் சப்ரி வருகிறார். அலி சப்ரி வந்து சொல்றார், ஜனாதிபதி அவர்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஜனாசா அடக்குவதற்கான தீர்மானத்தை எடுத்திருப்பதாக உங்களுக்கு அறிவிக்க சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி எங்களுக்கு சொன்னாருன்றாங்க. நீங்கள் இதை போய் மீடியாவில் இம்ரான் வந்து எங்களுக்கு செஞ்சு சொல்லி சிங்கள மக்களை உசுப்பேற்ற தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று செல்லுங்கள் என்று சொன்னார். அதான் அந்த அரசியல் வழிமுறை. எத்தனையோ மன வழியில் இருந்த இந்த நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய வழியை தீர்த்தோம். அதே மாதிரி ஜனாதிபதி ஆசிரியர் அவர்களே 11 தௌஹீத் அமைப்பு இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டது. கோட்டா இருக்க கூட நாங்கள் தடையை நீக்க சொல்லி தைரியமா முன்னோக்கி போறோம். ஆனால் அவர்கள் தடையை நீக்க முன்வரவில்லை. ரணில் வந்தவுடன் 2 நாட்கள் ஜனாதிபதி கதிரைக்கு வந்து 2 நாட்கள் என்ன வேண்டும் கேட்ட பொழுது நாங்கள் எங்களுடைய பானம் கேட்கல, காப்பேட்டு கேட்கல, எங்களுக்கு ஏதாவது கோட்டா வேணும் என்று கேட்கல. நாங்கள் கேட்டது இந்த தௌஹீத் நானே இஷா கேட்டது இந்த அமைப்புகள் வெளிநாட்டில் இந்த நிதியுதவி பெறுவது,
கஷ்டமான மாணவர்களுக்கு உதவி செய்கின்றது, அபிவிருத்தி செய்து அதை நீக்குங்க. அதே போல ஒரு 7-8 மாதங்கள் முயற்சி செய்து அதை 5 அமைப்புகளை நாங்கள் தடையை நீக்கிறோம். அதனால்தான் அந்த அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இன்று எங்களுக்கு கிடைத்ததுதான். இன்று இந்த மாவட்டத்தில் என்ன எங்களுடைய பிள்ளைகளுக்கு டயர்டாரியாக்குமா கொஞ்சம் அமைதியாக எங்களுடைய இந்த மாவட்டத்தில் எதிர்கட்சியில் இருந்தும் கூட பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை கூட கூடுதலான நிதியை எடுத்து வந்து இன்று பார்க்க எங்களுடைய பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், பொது அமைப்புகளுக்கு, பொது தேவைகளுக்கு நாங்கள் ஒதுக்கி வருகின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவிகளே, எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய கவனம் என்பது எதுவும் வாழ்க்கையில் நீங்கள் சில சந்தர்ப்பங்களை சோர்ந்து போய் எங்களால் யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது அல்லது ஒரு அரசு நியமனத்தை பெற முடியாத ஒரு விடயத்தை அடைய முடியாது நினைத்து விடாது. உங்களுடைய முயற்சி என்பது ஒரு யூனிவர்சிட்டி சென்று டிகிரி எடுக்க முடிய வேண்டும் என்றால் அது நடந்தே ஆகும். ஏனென்றால் இப்பொழுது இந்த நாட்டில் அரச பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் செல்ல முடியும் என்ற அந்த பாரம்பரிய முறைமை தான் தெரியப்பட்டது. ஜனாதிபதியுடைய புதிய கல்வி மறுசீரமைப்பின் காரணமாக இன்று நாட்டில் பல தனியார் பல்கலைக்கழகங்கள், அரச பல்கலைக்கழகங்கள் உருவாகும். நீங்க என்ன இருக்கீங்க, நீங்க நினைப்பீங்க இந்த ஸ்கூல்ல 150 பேர் ஏழவனுக்கு எக்ஸாம் பண்ணா எத்தனை போற, சரி 50 பேர் போறா, நிச்சயம் நாங்க வீட்டுல இருந்து சமைக்கிறான்னு எங்களோட பெண் பிள்ளைகள் யோசிக்கணும். இனி அப்படி யோசிக்க ஏண்டா நம்ம அரசு யூனிவர்சிட்டி கிடைக்காட்டி தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கு. காசு பிரச்சனை வீட்டில் இருந்தா கல்விக்கடன் என்ற திட்டத்தை இன்று ஜனாதிபதி அறிமுகப்படுத்தினார். அக்கா பாப்பம்மாட்ட போய் வீடு வச்சு லோன் எடுத்தாங்கன்னு கேட்க தேவை. சரியான அமெரிக்காவில் இது சாதாரண விஷயம். நீங்க உங்களோட ஐடென்டி கார்டை கொடுத்து யூனிவர்சிட்டி அந்த கோர்ஸ் இதை கொடுத்து டீட்டெயிலை கொடுத்து லோன் தருவாங்க. 4 வருஷத்துக்கு ஜாப் எடுத்ததுக்குறோம் நாங்க இந்த லோனை கட்ட தொடங்கணும். எல்லா கேட்டும் திறந்தாச்சு. எல்லா உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு தனித்துவத்தை பெறுவதற்காக கேட்டு அரசாங்கம் திறந்துருக்கு. இன்னொரு படிப்பையில போய் இன்று ஐரோப்பிய பல்தேசிய நிறுவனங்கள் இந்த நாட்டில் ஐடி துறையில் பல நிறுவனங்களை இன்று ஆரம்பித்திருக்கின்றன. அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னதா அது இன்று மேற்கை நோக்கி இருக்கின்ற நிறுவனங்களை நாங்கள் கிழக்கு கொண்டோம். நம்ம ஒளிவில் காவர் பெய்யலன்னாலும் அங்க காவலுக்கு எடுத்த லைன் இரும்பு வைக்க அதில் நாங்கள் ஐடி பார்க்க வைக்கணும். ஐடி பார்க்க அமைக்கின்ற பொழுது நீங்க $1 சம்பளம் எடுக்கலாம். இன்னைக்கு மாற கபாவிசாவில் ஐடி பார்க்க இருக்கின்ற கோல் சென்டர் இருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கின்ற, லண்டனில் இருக்கின்ற பெரும் வங்கிகள், பெரும் நிறுவனங்கள் இங்கு அவருடைய ஊழியர்களை நியமித்து ஆன்லைன் ஊடாக அவர்களுடைய கடமையை செய்து கொண்டிருந்தார். பெரும் கை நிறைய பெரும் சம்பளம். இங்கு இலங்கையில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் என்று சம்பளம். யார் செய்த எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இதை திட்டமிடவும். இது பெரிய மலைய கொடைய வேலை. நாட்டின் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி அமைச்சரவை சரியான யோசனைகளை சமர்ப்பித்து
இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒளிவில் பிரதேசத்தில் நாங்கள் 5000 இல்ல 10,000 பேருக்கு ஒரு நிறுவனம் இப்ப முதலீட்டு அமைச்சர் செயலாளராக இருக்கின்ற இந்த உறவினர் நைமுடி சமாம்பரி ஒரு நலிமி அவர் நான் போன வாரம் சந்தித்த பொழுது சொல்ற குடியாப்பட்டியில் ஐடி கம்பெனி 5000 பேருக்கு ஒரு கம்பெனி 5000 பேருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் இங்க நம்ம ஆட்கள் பேசுறேன் இல்லை அது நம்ம புதுசா காட்சி வந்தாங்க அதை பத்தி கவனையே இல்லை கோழி குஞ்சு கொடுத்துட்டு அதை எதையா கொடுத்துட்டு போவா இந்த கோழிக்கூடு கொடுக்க இதுக்கு ஒரு கட்சி ஒரு தலைவர் தேவை சொன்னவா எவ்வளவு இன்னைக்கு மனுஷன் சிந்திக்கா சென்னையில் இருக்கிற இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் எவ்வளவு கை நிறைய சம்பளம் எடுக்க ஹைதராபாத்ல அப்படி பெங்களூர்ல அப்படி கொழும்பு மாரகமையில அப்படி கண்ணில அப்படி அந்த வாரம் இங்க அம்பாறைக்கு அந்த ரூட் வராது இதே போதான் தெரியும் எம்டிஆர் ஆக்கலாம் கொஞ்சம் தலையில சிந்திக்கணும் உலகத்துல என்ன நடக்குது கிராஜுவேட்டா பண்ணி வந்த பிள்ளைகள் வெயிட்டிங் 1 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படி இந்த நாட்டு அரசு எல்லாம் நியமனங்கள் எல்லாம் கதிர மேச போறதுக்கு இடம் இல்லை அப்ப அடுத்ததை பத்தி சிந்திக்கும் இதற்காகத்தான் சிந்திக்கின்ற ஒரு வட்டம் இந்த மாவட்டத்தில் உருவாக வேண்டும் உங்களுடைய பைசானோட இருக்கிறார் ஜம்மியத்துலமா ஜனாதிபதியோட இருக்கிற உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது மாவட்ட அமைப்பு அதே போன்று பள்ளிவாச சம்பளம் இருக்கின்றது புத்திதிகள் அமைப்பு இருக்கின்றது நீங்க எல்லாரும் இருந்த ஒரு டேபிள்ல கலைப்போம் ஏன்னா இதை யாழ்ப்பாணத்தில் யாழ் குடல் என்று சொல்லுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிஷப் கோவில் ஆதீனங்கள் கோவில் தர்மாத்தாக்கள் பல்கலைக்கழக மாணவன்களை சேர்ந்து இந்த தமிழ் கட்சிகளுக்கு இந்த தனி கேளு இந்திய அரசாங்கம் இதை கேளு போய் அணிட்ட 2 வெளியே டாக்குமெண்ட் கொடுத்து இருந்து சைன் பண்ண எப்படி அவர் விக்னேஸ்வரன் பெரிய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார் அங்க வந்து அந்த சிவில் சமத்து முன்னு கையெட்டு சைன் பண்றான் முன்ன நாள் சைன் பண்ணிருக்காங்க ஆனா இங்க எம்பி மாறாம நீங்க நேரங்க உங்களுக்கு இருக்கிற படம் தெரியாம பாரத ராஜ்யோடு நாங்க விடுறோம் கடைசி 5 வருஷம் போயிட்டு மரம் 1 லட்சம் மரம் 5 வருஷம் போகும் மரம் எதிர்கட்சியில் இருந்தா அது பெரிய ஹைஃபை லைஃப் எதிர்கட்சியில் இருக்கும் என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யல எதிர்கட்சியில் இருந்தா காசு செய்யல ஒன்றும் செய்யல ஒரு பிரச்சனையும் வந்து எடுக்க ஆஃபாயிலும் வரோம் ஒன்றும் அப்படி அவங்க நான் கல்வில பிரச்சனை வந்து நான் எதிர்கட்சியில் கொஞ்சம் கதை சொல்லி இருந்தா அந்நேரம் கதை முடிஞ்சிருங்க கல்வியோட அங்க பள்ளி ஆக்களுக்கும் தெரியும் உலமாக்களுக்கும் தெரியும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சாட்டு சொல்லி போறதுக்கு நாங்க இது ஒரு பெரும்பான்மை நாங்க பெரும்பான்மையா வாழ்ற நாடு இல்லை சிறுபான்மைக்கு உரித்தான வழிமுறைகளை கையாண்டுதான் அந்த சமூகத்தை வழி நடத்தவும் எனவேதான் எங்களுடைய சிவில் சமூக அம்பாறை மாவட்டம் இன்னும் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் தயவு செய்து உரிய தலைமைகளுடன் பேசி ஒரு நகர் யோசனை வரைவை உருவாக்கி அதன் ஊடாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த சமூகத்துக்கு ஒரு நீண்டகால விமர்சனத்தை பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம் என்று கூறி எங்களுடைய அதிபர் வேண்டுகோள் பல தேவைகளை கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் கட்டம் கட்டமாக இந்த அல்ஹம்ராவுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு ஊழியனாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். மண்ணிலே ஒரு துணிச்சல் உள்ள காவலனாய் என்றும் எப்பொழுதும் கல்விக்கு காவலனாய் பாடசாலைகளையும் பள்ளிவாசல்களையும் நேசிப்பவராய் பாராளுமன்ற உறுப்பினராய் கடந்த காலங்களில் ராஜாங்க அமைச்சராய் இருந்து இந்த கிராமங்கள் ஏழை எளிய மக்களுக்காக இந்த மாணவர்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும் என்று உழைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் இன்னும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என கனவு கொண்டு கொண்டிருப்பவர் மறைந்த பெருந்தலைவர் கனவுகளோடு பயிற்சிக் கொண்டிருக்கின்ற எமது பிரதேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்
கௌரவிக்கவும் ஹரிஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு இந்த பாடசாலைக்கு பல்வேறு சேவைகளை நிதியொதுக்கீடுகளை செய்வதற்கான எங்களது அதிபர் தனது உலகிலே விடுத்த வேண்டுகோள்களையும் கட்டகட்டமாக ஏற்றமாக மிக விரைவாக ஒரு பாடசாலைக்கு செய்த தேசிய மட்டத்தில் பேசப்படுகின்ற இந்த அல்ஹம்துலில்லாஹ் வித்யாலய வளர்ச்சியில் எச்எம் ஹரிஸ் என்ற பார்லமெண்ட் உறுப்பினர் பங்காளியாக அதற்கு உதவி சேர்க்க வேண்டும் என உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து எமது பாடசாலை சமூக சார்பாக நன்றி கூறி வித்யாலயத்தின் அகமியா பாடசாலையுடைய பணிப்பாளர் சபைக்கு வந்திருக்கிறது. அவர்கள் ஒரு மகதினை கையாளிக்க இந்த நிகழ்வு இனிதே நடைபெறும். அஷேக் பாய்சார் மௌலவி, அஷேக் ஹசன் மௌலவி ஆகியோரும் அஷேக் ஹசன் மௌலவி காசினி இருவருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொண்டு எமது அல்ஹம்துலில்லாஹ் வித்யாலயத்திற்கு வருகை தந்து இந்த பாடசாலை அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து இந்த உரிமை மண்ணினுடைய பல்வேறு நிறுவனங்களையும் நிறுவன சார்ந்தவர்களையும் சந்தித்து இந்த உரிமை மண்ணில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களுடைய தேவைகளை அழைத்து செய்ய வேண்டும் என உழைப்புடன் தன் மனதிலே எண்ணம் கொண்டு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நாங்கள் அவர்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எங்கள் பாடசாலை சமூகத்தினர் பாடசாலை நிர்வாகத்தினர் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த அளவில் நிகழ்வை நிறைவு கொண்டிருந்தோம். சுமார்